நிறைய பணக்காரர்கள் ஏன் யூஎஸ்லேருந்தே வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வியை யாராவது கேட்டிருக்கோமா? அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாருமே பில்கேட்ஸ் ஆகலை, ஒரே ஒரு பில்கேட்ஸ் தான் உருவாயிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி அடுத்த ஒரு 6 இந்தியாக்களை அடுத்த 20-25 வருஷத்துல நம்ம உருவாக்க போகிறோம். யோசிக்காம நான் பார்ட்டிசிபேட் பண்ணனாலே நான் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்துட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற நீங்களும் வாரன் பஃபட் மாதிரி ஒரு பெரிய முதலீட்டாளராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வாரன் பஃபட்டோட சக்ஸஸ் எதனால் வந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வாரன் பஃபட்டை ஞாபகத்துக்கு வரும். அது இல்லாமல் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பணத்தை ஈட்டிருக்காங்க, நிறைய பெரிய கம்பெனிகளை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஃபேமஸாக நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் மைக்ரோசாஃப்ட், அதோடைய ஓனர் பில் கேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த நிறைய பணக்காரர்கள் ஏன் யூஎஸ்லேருந்தே வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வியை யாராவது கேட்டிருக்கோமா? அந்த மாதிரி சூழலில் நம்ம இருந்திருந்தோம்னா நம்மளும் ஒரு வாரன் பஃபட்டாவோ இல்லை ஒரு பில்கேட்ஸாவோ ஆயிருக்க முடியுமான்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து பில்கேட்ஸும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி வாரன் பஃபட்டும் தன்னுடைய நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வாரன் பஃபட்டை பற்றியும் பில்கேட்ஸை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸில் பிறந்தவர், அங்கே தான் படித்தார். அவர் 1968 லேக் சைட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார், 8th ஸ்டாண்டர்ட் என்னவோ. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட 30 கோடி குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1.8 crore ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்தாங்க. இவர் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் சியாட்டலில் இருந்தது. சியாட்டலில் 1 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த லேக் சைட் ஸ்கூலில் வெறும் 300 குழந்தைங்க தான் படித்தாங்க. இப்போ இந்த லேக் சைட் ஸ்கூல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா பில்கேட்ஸோட வாழ்க்கையில் அப்படின்னா அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, லேக் சைடு இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படி என்ன இந்த லேக் சைட் ஸ்கூலில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 அந்த ஸ்கூலை தொடங்கின ஒருத்தர் கம்ப்யூட்டர்ன்றது எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே பெரிய அளவில் ஆட்டி படைக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு 1968 அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க அந்த கம்ப்யூட்டர் மூலமாக எக்ஸ்போஷர் எடுத்து இந்த உலகத்தில் பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டண்ட் இடத்துக்கு வரணுன்ற ஒரு விஷனோட அந்த ஸ்கூலை தொடங்கினவர் யோசிச்சிருக்காரு. 1968 நிறைய கவர்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்கூலில் நான் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் முதல் கம்ப்யூட்டர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது. அந்த கம்ப்யூட்டரை போய் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ன்ற அளவுக்கு நம்ம நகர்ந்திருக்கோம். பட் 60 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷனரி யோசிச்சதை அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் வந்தது. இப்போ இந்த 300 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எல்லாருமே பில்கேட்ஸ் ஆகலை, ஒரே ஒரு பில்கேட்ஸ் தான் உருவாயிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது முதல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி அதோட நம்ம பார்ட்டிசிபேட்டும் பண்ணணும். ஃபார்ச்சுனேட்டாக பில்கேட்ஸ் அதுக்கு தயாராகவும் இருந்தார், அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. அதை நோக்கி அவர் நிறைய விஷயத்த படித்து அது கூடவே பயணித்து இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் உருவாக்கியிருக்காரு. பலமுறை சொல்லியிருக்காரு, இன்கேஸ் நான் லேக் சைட் ஸ்கூலில் படிக்கலன்னா இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு கம்பெனியை உருவாயிருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப இன்டெலிஜென்ட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல இருந்தனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி வாரன் பஃபட்டும் அடிக்கடி சொல்லுவார், நான் 1930s பிறக்கும் போது நல்ல வேளை நான் யூஎஸ்ல பிறந்தேன், யூஎஸ்ல பிறந்தனால தான் நான் இன்னைக்கு ஒரு வாரன் பஃபட்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா யூஎஸோட growth ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போருக்கு அப்புறமா 1950 1975 வரைக்கும் அந்த ஒரு 25-30 வருஷம் பார்த்தீங்கன்னா யூஎஸோட கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல ஃபார்ச்சுனேட்டாக அவர் 20-25 வயசு இருந்திருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அவரோட கதை தெரியும், அவர் 11 வயசுலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு எக்கானமியும் சூப்பராக பண்ணும்போது அவருடைய பணமும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகி அவர் அதுலேயே பயணிச்சனால பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ப்ளஸ் கரெக்டான இடத்துல இருந்தனால தான் வாரன் பஃபட் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. இப்போ இதே நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்ஃபேக்ட் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி கடந்த 20 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 30-40 வருஷம் இந்தியா விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லியும் அவங்க வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்தியர்களாகிய நானும் நீங்களும் இதை முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நானும் வந்து பெரிய அளவில் இந்தியா வளர வளர நானும் ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக இதை முதல்ல நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இப்போ வந்து கரண்ட்லி ஒரு 4 ட்ரில்லியன் எக்கானமியில் இருக்கும். இந்த 4 ட்ரில்லியன் எக்கானமியிலேருந்து நம்ம வந்து அடுத்த ஒரு 20-25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 ட்ரில்லியன்லேருந்து 25 ட்ரில்லியன் வரைக்கும் வளர போகிறோம் அப்படின்னு பல மேஜர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு பேங்க்லேருந்து ஆரம்பித்து IMFலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாட்ரேட் எஸ்டிமேட்டாக தான் இந்த நம்பரை சொல்கிறாங்க, 20 to 25 ட்ரில்லியன். இதுலேயே பெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30-35 ட்ரில்லியன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது நடக்குதோ நடக்கலையோ அட்லீஸ்ட் ஈவன் ஒரு 20-25 ட்ரில்லியன் வரைக்கும் போச்சுன்னா இதை நம்ம இந்த நம்பரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 4 ட்ரில்லியன் to 25 ட்ரில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி அடுத்த ஒரு 6 இந்தியாக்களை அடுத்த 20-25 வருஷத்துல நம்ம உருவாக்க போறோம். அதுதான் சைஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறனால தான் உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு நாடுகளாக இருக்கட்டும், ஒரு கம்பெனிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இன்கம் லெவல் எப்படி இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்கம் லெவல் எப்படி இருந்ததுன்னு நம்மளை செல்ஃபாக அனலைஸ் பண்ணிங்கனாலே நமக்கு புரியும். நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நான் அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு பெருசாக யோசிக்காமல் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனாலே நான் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இதை நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்தியாவோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, நீங்கள் இதை நோக்கி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய முதலீட்டாளராக மாறி பெரிய பணக்காரராகவும் மாற முடியும். அதனால் நம்பிக்கையோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வளர வளர உங்களுடைய பணமும் வளரும். ஸோ உங்களுடைய பயத்துலேருந்தும் தயக்கத்துலேருந்தும் கொஞ்சம் வெளியே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்டை நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரோம். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.